வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை பருப்பு ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயாசம் செய்யலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் இந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இது வெண்கல பாத்திரமா, பாயாச உருளின்னு தான் இதுக்கு பேரே. இது நாங்கள் மன்னார் கிராஃப்ட்லேருந்து வாங்கியிருக்கோம்மா. நீங்கள் கேட்பீங்க, அதனால தான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒரு 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 கப்பு பச்சை பருப்பு, ஒரு கப்பு ஜவ்வரிசி நம்ம எடுத்துருக்கோம்மா. மொத்தம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு அந்த பச்சை பருப்பை போட்டு நல்லா வறுக்கணுமா. அது நல்லா வாசம் வந்த உடனே ஒரு கப்புக்கு 4-4.5 கப்பு அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து ஸ்லோ தீயில் வச்சு வேக வைக்கணுமா. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்லோவாக தீ வச்சு அதை வேக வைக்கணுமா. மூடி வச்சிடலாம். மூடி வச்சா பொங்கும். கொஞ்சம் அடிக்கடி திறந்து கிளறி விடுங்கம்மா. இந்த பாயாசத்துக்கு நம்ம 3.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு பச்சை பருப்புக்கும் நம்ம 3.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாமா. அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு அந்த வெல்லத்தை பக்கத்தில் கொதிக்க வைக்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பச்சை பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துடுது. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 3 டம்ளர் கொதிக்கிற தண்ணியை போட்டு கலந்து மூடி வச்சுருக்கணுமா. அது பாருங்கள் நல்லா மலர்ந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த ஜவ்வரிசியை அந்த பச்சை பருப்போடு சேர்த்துக்கணுமா. சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து ரெண்டுத்துலேயும் ஊற்றி நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப தண்ணி போட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அது கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்தோமா இந்த மாதிரி வருமா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கணும் இல்லைங்களா வெள்ளை தண்ணி, அதை நல்லாவே கொதிக்கணும். சும்மா சாதாரணமாக கரைக்காதீங்க, நல்லா கொதிக்க வச்சு வைங்க. அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்குங்கம்மா. வடிகட்டி இந்த வெள்ளை தண்ணியை பூராத்தையுமே சேர்த்துருங்க. கரெக்டாக இருக்கும். இந்த பருப்புக்கும் அந்த ஜவ்வரிசிக்கும் அந்த வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. ஆல்ரெடி நம்ம வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சதுனால இது வெள்ளை வாடை போகணுன்ற அவசியம் கிடையாதுமா. ஒரு 2 கொதி வந்தாலே போதும். நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை பருப்பை நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சு வேக வைக்காத குக்கரில் செய்யணுன்னா கூட செய்யலாமா. ஒரு விசில் வச்சு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்குங்க. நான் ஒரு கப்பு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் போட்டுக்கிட்டேன். ஒரு கப்பு அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தேங்காவை நெய்யில் பொரித்து அதையும் கலந்துக்கிட்டோமா. இதில் நம்ம நெய் போடணுன்ற அவசியம் கிடையாதுமா. இதெல்லாம் கலந்து கொடுத்து நல்லா கொதிக்கணுமா. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் சத்து தாம்மா, எந்த தப்பும் கிடையாதுமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமி பிரசாதம் இந்த பச்சை பருப்பு தேங்காய் பாயாசம் தாம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பருப்பு ஜவ்வரிசி தேங்காய் பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.